வார்னால நிறைய இம்பேக்ட் இருக்குது. ஓவரால் இம்பேக்ட் ஆன் மார்க்கெட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த 54 நாளில் வந்து பார்த்தோன்னா ஸ்மால் கேப் வந்து ஒரு 4% ஏறி இருக்கு, மிட் கேப் வந்து 1% ஏறி இருக்கு, லார்ஜ் கேப் வந்து ஒரு -2 -3% ஏறி இருக்கு. பயங்கரமாக ஏறின ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ, அவ்வளோதான் இருக்க ஒழிய இன்றைக்கி மார்க்கெட் என்னுடைய ரீடிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ் இருக்குது. கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்த்தோன்னா பீக்கில் இருக்குது. அதனால் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி பில் பண்ணணும், நெக்ஸ்ட் 3, 5, 7 இயர்ஸ் பில் பண்ணணும் அப்படின்னா டெஃபினட்டாக ஈக்விட்டி பிளேயே இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதனால வந்து நீங்கள் வந்து கோல்டு சில்வர்லாம் வந்து பயங்கரமாக கரெக்டாகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. இது பேர் வந்து பார்த்தோன்னா திஸ் இஸ் மோர் ஆன் த ரியாக்ஷன். மார்க்கெட்டில் பொறுத்தவரை என்னென்னா, நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து யூ ஷுட் ரெஸ்பாண்ட் டு த சிச்சுவேஷன். மார்க்கெட் என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கும். ஸோ ரெஸ்பான்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு விஷயம். ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து எதிர்மறையான ஒரு விளைவு கொடுக்கும். த ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஸ்மால் கேப்பில் வந்து வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், மேலேயும் கீழே போகிறது ஜாஸ்தியாக இருக்கும். இல்லையா, ரியலாக வந்து பணம் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால் கேப்பில் தான் பணம் பண்ண முடியும். அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்துட்டு கவலைப்பட வேண்டாம். எஸ்பெஷலி லோவர் மிடில் கிளாஸ் அல்லது ஒருத்தருக்கு மணி கம்மியாக இருக்குன்னா அவங்களுடைய தேவை வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னா தாராளமாக ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருவேன், நான் பணத்தை போடுறேன், பணத்தை போட்டுட்டு என்னுடைய மணி வந்து மேலே கீழே போகவே கூடாது. அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் ஆர் மேலே வேணால் போகலாம், கீழே போகக்கூடாதுனால அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரக்கூடாது. ஆதன் பிசினஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட ஃபார்ச்சூன் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீசஸோட ஃபவுண்டரும் சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானருமான பட்ஜெட் பத்மநாபன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரீத்தி. எப்படி சார் இருக்கீங்க? சரி, இப்போ வந்து மார்க்கெட் சிக்னிஃபிகண்ட்டாக கரெக்ட் ஆகிட்டே இருக்கு. பட் இருந்தாலுமே சில ஸ்டாக்ஸ் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கு. ஸோ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் என்ன சார் பண்ணலாம்? இப்போ வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் வந்து செப்டம்பர் 2024 கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டே வந்தது. டில் வந்து மார்ச் வரையும் வந்துட்டு இருந்தது, பிப்ரவரி வரையும் வந்துட்டு இருந்தது, பிப்ரவரி எண்டு வரையும். பிப்ரவரி 28 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆயில் வார் ஸ்டார்ட் ஆனது. ஸோ அதனால் என்னென்னா சிக்னிஃபிகண்ட்டாக மார்ச் மாதம் வந்து மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 10% வரையும் மார்க்கெட் வந்து அக்ராஸ் ஸ்மால் கேப் மிட் கேப் எல்லாத்துலேயுமே வந்து கரெக்டானது. ஆனால் ஏப்ரல் மாதம் இருக்கு இல்லையா, ஏப்ரலுடைய பிகினிங், ஏப்ரல் 1 மார்க்கெட் வந்து கண்டினியூஸ்லி ரைசிங், புரியுதுங்களா? இந்த கண்டினியூஸாக வந்து ரைஸ் ஆனதில் இப்போ வந்து நான் எப்படி எடுக்கிறேன் அப்படின்னா, அதாவது இந்த வார்னால் ஏதாவது மார்க்கெட்டுக்கு இம்பேக்ட் இருக்கா? வார்னால நிறைய இம்பேக்ட் இருக்குது ஓவரால். ஓகே, இம்பேக்ட் ஆன் மார்க்கெட் இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா, அதாவது மார்ச் 1 ஏப்ரல் 24 இந்த இடைப்பட்ட காலம் கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு 54-55 நாள். இந்த 54 நாளில் வந்து பார்த்தோன்னா ஸ்மால் கேப் வந்து ஒரு 4% ஏறி இருக்குது, மிட் கேப் வந்து 1% ஏறி இருக்குது, லார்ஜ் கேப் வந்து ஒரு -2 -3% ஏறி இருக்குது. ஸோ என்னென்னா இம்பேக்ட் ஆன் வார் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. இது வந்து நிறைய பேர் வந்து இதை நோட்டீஸ் பண்ணலை. நிறைய பேர் என்னென்னா பயங்கரமாக ஃபாலோ ஆகிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து எஸ்பெஷலி அந்த ஸ்மால் கேப் கேட்டகரியில் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பயங்கரமாக கரெக்டாக இருக்குது. அதாவது பீக்லேருந்து இன்றைக்கி ஒரு 30-40% வரையும் டிஸ்கவுண்ட் வந்து நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது, விச் ஆர் குட் ஸ்டாக்ஸ். அதேமாதிரி லார்ஜ் கேப்லேயும் நல்லா கரெக்டாக இருக்குது, மிட் கேப்லேயும் கரெக்டாக இருக்குது. பயங்கரமாக ஏறின ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி ஃபியூ, அவ்வளோதான் இருக்க ஒழிய இன்றைக்கி மார்க்கெட் என்னுடைய ரீடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸில் இருக்குது. கோல்டு ரேலி 1 இயராக வந்து ரொம்ப 100% மாரி வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து கோல்டு வந்து ரொம்பவே வந்து ஃபாலில் தான் இருக்குது. ஸோ இப்போ இன்வெஸ்டர்ஸ் இது ரைட்டான பாயிண்டர்ஸ். கோல்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவும் என்ன பார்க்கணும்னா, இன்றைக்கி நம்ம பேசும்போது இங்கேருந்து லாஸ்ட் 1 இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு லாஸ்ட் 1 இயர், அதாவது 24 ஏப்ரல் 2025 23 ஏப்ரல் 2026 இதுதான் வந்து 1 இயர். இந்த 1 இயரில் வந்து பார்த்தோன்னா கோல்டு வந்து 55% தான் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ 2 இயர்ஸ்லன்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100% இருக்குது. ஸோ 1 இயர் இஸ் ஒன்லி 55%. அது வந்து 1 இயர் ரிட்டர்ன். இப்போ லாஸ்ட் 3 months பார்த்தீங்க அப்படின்னதுன்னா கோல்டு நெகட்டிவ் ரிட்டர்ன். லாஸ்ட் 1 month கம்மியான ரிட்டர்ன் தான். ஆனால் இந்த 1 month 3 month பீரியடில் வந்து ஈக்விட்டி வந்து ஸ்டார்டட் பர்ஃபார்மிங். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்கணுன்னா, இதுக்கு முன்னாடி என்ன கேட்டகரி ரிட்டர்ன் கொடுத்துருக்கு
அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன். பட் அந்த இன்ஃபர்மேஷனை வச்சுட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஃப்யூச்சரில் நமக்கு வந்து ரிட்டர்ன் கிடைக்காது. ஸோ இப்போ என்ன நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, அதாவது ஈக்விட்டி அஸ் அ கேட்டகரி ஃப்ரம் த பீக்லேருந்து இன்னி வரையும் 10% டிஸ்கவுண்ட்டில் இருக்குது. வெரஸ் கோல்டு அண்ட் சில்வர் வந்து பார்த்தோன்னா பீக்கில் இருக்குது. அதனால் யாராவது ஒருத்தர் இன்றைக்கி பில் பண்ணணும், நெக்ஸ்ட் 3, 5, 7 இயர்ஸ் பில் பண்ணணும் அப்படின்னதுன்னா டெஃபினட்டாக ஈக்விட்டி பிளே இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ அதனால வந்து நீங்கள் உடனே கோல்டு சில்வர்லாம் வந்து பயங்கரமாக கரெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் கோல்டு சில்வருக்கு அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா நல்லா ரேலி ஆகிடுச்சு. கோல்டு சில்வருக்குன்னு இல்லை, எந்த ஒரு கேட்டகரியும் பயங்கரமாக ரேலி ஆச்சுன்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி கூல் ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்த ரேலி கிளம்பும். எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கோல்டு அண்ட் சில்வரில் மேலே போகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப கம்மி. ஓகே, இப்போ ஒருத்தரோட போர்ட்ஃபோலியோ 10 to 15% வரைக்கும் வந்து ஃபாலோ ஆகுது அப்படின்னா அவங்க என்ன சார் பண்ணலாம்? இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருக்கலாமா, இல்லை ஆவரேஜ் அவுட் பண்ணிடலாம்? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10% வந்து ஃபாலோ ஆகிருக்கு அப்படின்னதுன்னா அந்த இன்வெஸ்டருடைய ரிக்குயர்மெண்ட் எப்போ, அந்த இன்வெஸ்டருடைய ரிக்குயர்மெண்ட் வந்து லாங் டேர்ம் 5, 7, 10 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னதுன்னா இப்போ அவர்கிட்ட வந்து பணம் இருந்ததுன்னா அவர் இன்வெஸ்ட் பண்ணலாம். சார் ஆக்சுவலி என்னென்னா எனக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் தான், ஆனால் என்கிட்ட இப்போ மணி இல்லை அப்படின்னதுன்னா அவர் பேசாமல் இருக்கிறது பெட்டர். ஸோ டெஃபினட்டாக 10% டிஸ்கவுண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல டிஸ்கவுண்ட். அண்ட் ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு 19-20 மந்த்ஸாக மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குது. இட்ஸ் அ வெரி குட் என்ட்ரி பாயிண்ட் ஃபார் 3 to 5 இயர்ஸ் டைம் ஃப்ரேம். ஓகே, இப்போ ஒரு இன்வெஸ்டர்ஸ் ஃப்ரெஷ் மணியை மார்க்கெட்டில் போட போகிறார் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனிக்கணும்? ஓகே, இப்போ தான் வந்து ஒருத்தர் மார்க்கெட்டுக்கே வரார் அப்படின்னதுனா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசன் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். அவர் ஒரு யங்ஸ்டராக இருக்கார், அவருக்கு வந்து டியூரேஷன் வந்து ஒரு 5, 7, 10 இயர்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா அவர் வந்து இப்போ ஒரு 100 ரூபா வச்சுருக்காருன்னா அவர் வந்து ஸ்மால் கேப், மிட் கேப், மல்டி கேப் இந்த மாதிரி பிரித்து போடுறது வந்து நல்லது. ஓகே சார், இப்போ கோல்டெல்லாம் ரேலி ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப், மிட் கேப், மல்டி கேப், அப்புறம் மல்டி அசெட்னு இருக்குது. அதில் வந்து ஈக்விட்டி இருக்குது, டெட் இருக்குது, அண்டு கமாடிட்டி இருக்குது. ஸோ அதில் ப்ராப்ளம் இதில் 30 ஒரு 10 அந்த மாதிரி பண்ணலாம். அவர் வந்து இப்போ கோல்டும் சில்வரும் பயங்கரமாக ரேலி ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோல்டு ஃபண்டோ, சில்வர் ஃபண்டோ அல்லது மல்டி அசெட்லேயே நிறைய அலோகேஷன் கொடுக்குறதுங்கிறது நாட் அ குட் ஐடியா. இப்போ வந்து நிறைய பேர் வந்து மார்க்கெட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கல அப்படின்ட்டு டெட் ஃபண்ட்ஸ் போகலாமா அப்படின்னு பார்க்குறாங்க. ஸோ உங்களுடைய இன்வெஸ்டர்ஸ் யாராவது ஷிஃப்ட் பண்ணுறாங்களா சார் அசெட்ஸை? இல்லைங்க, அதாவது என்னென்னா இது பேர் வந்து பார்த்தோன்னா திஸ் இஸ் மோர் ஆஃப் அ ரியாக்ஷன். மார்க்கெட்டில் பொறுத்தவரை என்னென்னா நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து யூ ஷுட் ரெஸ்பாண்ட் டு த சிச்சுவேஷன். மார்க்கெட் என்ன நடக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் இருக்கணும். ஸோ ரெஸ்பான்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவான ஒரு விஷயம். ரியாக்ஷன் அப்படிங்கிறது வந்து எதிர்மறையான ஒரு விளைவு கொடுக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஓகே லாஸ்ட்டு 2 இயர்ஸாக ஆர் 18 மந்த்ஸாக ரிட்டர்ன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஒரு மணியை வந்து யாராவது எடுத்துகிட்டு டெட்டுக்கு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா டெட்டில் வந்து அட் எனி கிவன் பாயிண்ட் ஆஃப் டைம் ஒரு 8%, 7% மேலே ரிட்டர்னே கிடையாது. ஸோ இங்கேருந்து மணி எடுக்கும்போது அவங்க ஆல்ரெடி தே ஆர் புக்கிங் அ லாஸ் இல்லைனாலும் லாஸ்ட்டு 2 இயர்ஸ் ஆஃப்னா காம்பவுண்டிங் மிஸ் பண்ணிவிட்டு அடுத்த அசெட்டில் மூவ் பண்ணுறாங்க. அந்த அசெட் வந்து பொட்டன்ஷியல் டு டெலிவர் ஒன்லி 8% ஃபார் த நெக்ஸ்ட் 3 இயர்ஸ். ஸோ இன்ஸ்டெட் அங்கே மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மணி லாஸ்ட்டு 2 இயர்ஸை ரிட்டர்ன் கொடுக்காமல் இருக்கிறதுனால அதை ஹோல்டு பண்ணாங்கன்னா அங்கேருந்து டெட்டில் மூவ் பண்ணுறதை விட இங்கேயே இருந்தால் நல்ல ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ ஒரு இன்வெஸ்டரோட கோல் ரீச் ஆகிறதுக்கு 2 to 3 இயர்ஸ் தான் இருக்குது அப்படின்னா அவங்க என்ன சார் பண்ணுறாங்க? ஓகே, ஸோ இப்போ வந்து என்னென்னா கோலை பொறுத்தவரையும் நம்ம வந்து 2 விதமாக பிரிச்சுக்கலாம். ஒரு கோல் வந்து கண்டிப்பாக அந்த கோல் அன்னைக்கு பணம் வேணும். அது வந்து என்ன மாதிரியான கேட்டகரி வச்சுக்கலாம்னா ஒரு குழந்தையோட எஜுகேஷன். ஸோ பையனோ பொண்ணோ ஒரு ஹையர் எஜுகேஷன் போகிறதுங்கிறது வந்து என்கிட்ட மணி இல்லை அல்லது மார்க்கெட் சரியில்லை அப்படிங்கிறதுக்காக என்னால் அதை வந்து போஸ்ட்போன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு மேரேஜையும் போஸ்ட்போன் பண்ண முடியாது. எதை போஸ்ட்போன் பண்ணலைன்னா ரிட்டையர்மெண்ட்டை வந்து ப்ராபப்ளி கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். அந்த சென்ஸ் அதாவது 60 வயசு வரையும் ரிட்டையர் அங்கே கொடுத்தா கூட ஒரு புஷன் அது இருக்கக்கூடிய மணியை வச்சு 1 or 2 இயர்ஸ் வந்து போஸ்ட்போன் பண்ணிக்கலாம். ஆர் நான் இங்கே வசிக்கிறதுக்கு பதிலாக சரி நான் சிட்டியில் வசிக்கும் போது எனக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஐ கேன் மூவ் டு Tier 2, Tier 3 சிட்டிஸ், ஒரு திருச்சி அல்லது திருநெல்வேலி ஆர் மேபி குத்தாலம், தென்காசி இந்த மாதிரியான இடத்துக்கெல்லாம் நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்பவே இங்கே கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த பர்சனுக்கு வந்து இன்னும் 2 இயர்ஸில் வந்து ஹையர் எஜுகேஷன் வருது அப்படின்னா இந்த 2 வருஷத்தில் அவங்களுடைய ஒரு 50% ஆஃப் த அசட்ஸ் அதை வந்து தே கேன் மூவ் டு த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் வந்து என்னென்னா நான் சொன்ன மாதிரி மல்டி அசெட்னு இருக்குது, அல்லது அக்ரெசிவ் ஹைப்ரிட்னு இருக்குது, அல்லது வந்து கன்சர்வேட்டிவ் ஹைப்ரிட் இருக்குது. இதை தவிர ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டுன்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா 80% ஆஃப் த மணி வந்து ஒன்லி டெட்டு தான் இருக்கும், 20% தான் வந்து ஈக்விட்டிலேயே இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு
8% 9% வரையும் ஆவரேஜாக ரிட்டர்ன் கொடுத்துட்ருக்கு. ஸோ எய்தர் ரொம்ப நீங்கள் கன்சர்வேட்டிவாக இருந்தீங்கன்னா யூ கேன் கோ டு த ஈக்விட்டி சேவிங்ஸ் ஃபண்டில் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் அதே ஈக்விட்டி டாக்ஸேஷனே ரிமைன்ஸ். ஆர் யூ கேன் மூவ் டு த ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ். 2 வருஷம் டைம் இருக்குன்னா அந்த ஃபண்டில் மூவ் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே இதில் இருக்கணுங்கிற அவசியம். அன்சர்டனிட்டி டைம்ஸில் இண்டெக்ஸ் ஃபண்ட் மூவ் பண்ணுறது சரியான ஆப்ஷன் இல்லைங்க. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டெக்ஸ் ஃபண்டு பொறுத்தவரை நிறைய பேர் என்ன வச்சுருக்காங்கன்னா இண்டெக்ஸ் ஃபண்ட்னா சேஃப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இண்டெக்ஸ் ஃபண்டுங்கிறது என்னென்னா ஒரு இண்டெக்ஸ் வாட் எவர் பி த இண்டெக்ஸ். இப்போ சென்செக்ஸ் ஆஸ் அ இண்டெக்ஸ் ஃபண்டுன்னு எடுத்திங்கன்னா அதில் 30 கம்பெனி இருக்குது. நிஃப்டின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு 50 கம்பெனி இருக்குது. டாப் 100 இந்த மாதிரி இருக்கிறதுல ஒரு 100 கம்பெனிஸ் இருக்குது. ஒரு மிட் கேப் பார்த்தீங்கன்னா 150 கம்பெனி இருக்குது. ஸ்மால் கேப்னா 250 கம்பெனிஸ் இருக்குது. ஸோ இந்த கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸாக இருந்தாலும் ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்டாக இருந்தாலும் மார்க்கெட் மேலே கீழே போகிறதுக்கான இதில் தான் வந்து இது இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் ரிட்டர்ன் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இண்டெக்ஸுக்கு மூவ் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஈக்விட்டின்னு வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன். ஒன்று வந்து இண்டெக்ஸ் ஃபண்டு. எப்போ இண்டெக்ஸ் ஃபண்டு போகலான்னா எனக்கே ஒரு ஃபண்டை வந்து மேனேஜ் பண்ணிக்க தெரியும். எனக்கு வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் எனி ஃபண்ட் மேனேஜர் வந்து எனக்கு தேவை கிடையாது. ஆர் எங்களை மாதிரி ஒரு இன்டர்மீடியட்டும் தேவை கிடையாது, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு விரும்புகிறவங்க வந்து தே கேன் கோ ஃபார் அ இண்டெக்ஸ் ஃபண்டு. இன்னொருத்தர் வந்து ஓகே எனக்கு வந்து இண்டெக்ஸ் ஃபண்டை விட யாராவது எனக்கு வந்து ஒரு ஹேண்ட் ஹோல்டிங் வேணும், ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்து மார்க்கெட்டுடைய ஆக்டிவ் பெட்ஸ் மேலே போகும்போது அதை விற்கணும், கீழே வரும்போது வாங்கணும், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் என்னால் பண்ண முடியாது, இண்டெக்ஸும் பண்ணாது. அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஆக்டிவ்லி மேனேஜ் ஃபண்ட் மேனேஜர் இருந்ததுன்னா பண்ண முடியும் அப்படின்னதுன்னா அவங்க வந்து எங்களை மாதிரியான டிஸ்ட்ரிபியூட்டர் மூலமாக ஆர் அவங்களவே வந்து டைரெக்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இண்டெக்ஸ் வந்து நார்மல்லேருந்து இண்டெக்ஸுக்கு போகிறதுனால நீங்கள் வந்து ரிஸ்க்கையை வந்து கம்மி பண்ணவே முடியாது. ரிஸ்க் வில் ரிமைன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மார்க்கெட் வந்து அட்ராக்டிவ்ல தான் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ நிறைய பேர்கிட்ட கையிலேயே பணம் கிடையாது. காரணம் இந்த வாரனால காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ரொம்ப அதிகமாகிருச்சு. ஸோ இப்போ அவங்க எஸ்ஐபி போட்டுட்டு இருந்தாங்கன்னா இந்த சமயத்திலே கஷ்டப்பட்டு கண்டினியூ பண்ணலாமா இல்லை அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாமா சார்? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எஸ்ஐபி போடுறாங்க அப்படின்னதா இருந்தால் அவங்க வந்து எப்போ ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா என்கிட்ட ஒரு மணி இருக்குது, இந்த மணி வந்து எனக்கு வந்து நீண்ட கால அடிப்படையில் எனக்கு தேவை. சே ஃபார் எக்ஸாம்பிள் சைல்டு எஜுகேஷன், மேரேஜ், ரிட்டையர்மெண்ட் இந்த மாதிரியானது தேவை. அப்படிங்கிறதுல தான் வந்து அவங்க அந்த மணியே போட்டிருக்காங்க. எந்த சமயத்தில் வந்து அவங்க எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்னதுன்னா எனக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு கேஷ் ஃப்ளோவே இல்லை அப்படின்னதுன்னா அவங்க வந்து டே டு டே லைஃபை மேனேஜ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அந்த சமயத்தில் வந்து நீ கண்டிப்பாக எஸ்ஐபி போட்டு தான் ஆகணும்னு யாருமே சொல்ல முடியாது. பட் அட் த சேம் டைம் வந்து இப்போ இந்த ரீசெண்டாக நடந்த லாஸ்ட் 2 months 3 monthsனால எனக்கு கொஞ்சம் காஸ்ட் ஆஃப் லிவிங் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் வந்து எஸ்ஐபி ஸ்டாப் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ எஸ்ஐபி வந்து பார்த்தோன்னா நம்ம டைம் அண்ட் அகைன் சொல்கிறது எஸ்ஐபி வந்து கிரியேட்ஸ் அண்ட் டிசிப்ளின். மார்க்கெட் மேலே போனாலும் சரி கீழே போனாலும் சரி அதே தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா எஸ்ஐபி நிறுத்திடலாமா அப்படின்னா, அப்போ நீங்கள் நிறைய பேர் ஹவுசிங் லோன் எடுத்திருக்காங்க கரெக்டாக. இந்த ஹவுசிங் லோனுக்கு 20,000 30,000 50,000 1 லட்சமோ ஏதோ ஒரு அமௌண்ட்டு மந்த் ஆன் மந்த் பே பண்ணணும் இல்லையா? அவங்களால நிறுத்த முடியுமா? முடியாது. ஸோ அங்கே வந்து கமிட்டடாக தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து 20 வருஷம் அது வந்து அதை பொறுத்தவரையும் அட் எனி காஸ்ட் நீங்கள் பே பண்ணணும். இந்த நெக்ஸ்ட் 20 years எப்படி அப்ஸ் அண்ட் டவுன்ஸுங்கிறது தெரியாது. பட் வென் இட் கம்ஸ் டு எஸ்ஐபி நம்ம வேண்டான்னு நிறுத்திக்கலாம். புரியுதுங்களா? அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு கமிட்மெண்ட் இருக்கிறதுனால இதில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ எஸ்ஐபி வந்து ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த வார் அப்படிங்கிறதுக்காகலாம் நீங்கள் நிறுத்த வேண்டாம். லெட் இட் கண்டினியூ ப்ரொவைடட் எனக்கு ஜாபே இல்லை சார், எனக்கு டே டு டே லைஃப்பை மீட் பண்ணுறதே கஷ்டம் அப்படிங்கிறவங்க நிறுத்திக்கலாம். ஓகே, இப்போ லோ இன்கம் இருக்கிற ஒரு பர்சன் ஹை ரிஸ்க் இருக்கிற ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இப்போ ரொம்ப சிம்பிளுங்க. லோ இன்கம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா ஏற்கனவே அந்த லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஸ். புரியுதுங்களா? எல்லாரும் ஓடிட்டுருக்கோம். ஏற்கனவே ஒருத்தர் லோ இன்கம் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா அந்த ரேஸில் ரொம்ப கட்ட கடைசியில் இருக்கார். கட்ட கடைசியில் இருக்கிறவங்க வந்து கொஞ்சமாவது முன்னாடி வரணும் அப்படின்னதுன்னா அவங்க they have to take a aggressive bet. அப்போ தான் அவங்க வர முடியும். திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்மால் கேப்புங்கிறது, ஏன்னா மீடியா அண்ட் எல்லாரும் வந்து ஸ்மால் கேப்புங்கிறத வந்து ஒரு வில்லன் மாதிரியும் ஸ்மால் கேப் வந்து ரொம்ப ரிஸ்க்கான ஒரு விஷயமா அவங்க வந்து சித்தரித்து வச்சுருக்காங்க. ஸோ ஐ டெல் யூ அபவுட் ஸ்மால் கேப். இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னதுன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 6,000லேருந்து 7,000 கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. 6,000லேருந்து 7,000 கம்பெனி. இந்த 6,000லேருந்து 7,000 கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து ஒரு 300 இண்டஸ்ட்ரிலேருந்து 400 இண்டஸ்ட்ரி இருக்கும். புரியுதுங்களா? இப்போ ஐடிங்கிறது ஒரு இண்டஸ்ட்ரி, அப்புறம் வந்து ஃபார்மா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி, பேங்கிங் ஒரு இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி சோ மெனி இண்டஸ்ட்ரீஸ். இது மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியே வந்து பார்த்தோன்னா இந்த 6,000லேருந்து 7,000 ஸ்டாக்கில் 300லேருந்து 400 இண்டஸ்ட்ரி இருக்கும். ஓகே, திஸ் இஸ் நம்பர் 1. நம்பர் 2 வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லார்ஜ் கேப்? லார்ஜ் கேப்ங்கிறது ஃபஸ்ட்டு 100 கம்பெனிஸ். அந்த 100 கம்பெனிஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் வந்து
டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், HCL, விப்ரோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆல் த டாப் ஜெயண்ட்ஸ் எல்லாமே இவங்க எல்லாருமே ஐடியில் வந்துடுவாங்க. பேங்கிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா HDFC, ICICI, ஆக்சிஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்துடுவாங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 100ல் வந்து பார்த்தோன்னா மேக்ஸிமம் ஒரு 15 அல்லது 20 இண்டஸ்ட்ரிக்கு மேலே வராது. அடுத்தது 101 to 250ங்கிறது மிட் கேப். ஸோ அதில் யூ டேக் another 30 கம்பெனி. ஸோ லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் புட் டுகெதரே மேக்ஸிமம் வந்து 50 இண்டஸ்ட்ரீஸ் தான் கவர் பண்ணுவாங்க. வேற நான் சொன்ன மாதிரி 300லேருந்து 400, 500 இண்டஸ்ட்ரி இருக்குது அப்படின்னதுன்னா ஸ்மால் கேப் இஸ் த ரியல் டைவர்சிஃபிகேஷன். லார்ஜ் கேப் மிட் கேப் வந்து டைவர்சிஃபிகேஷனே கிடையாது. ரியல் டைவர்சிஃபிகேஷன் வந்து ஸ்மால் கேப் தான். ஏன்னா நீங்கள் ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து அந்த முதல்ல இருக்கக்கூடிய 40-50 தவிர இந்த ரிமைனிங் என்டையர் மணியில் 65% அல்லது 100% இன்வெஸ்ட் பண்ணலாம். வேணும்னா அந்த ஒரு 35% இந்த லார்ஜ் கேப் மிட் கேப்லேயே அவங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஸ்மால் கேப் டு குவாலிஃபை அஸ் ஸ்மால் கேப் வந்து 65% வந்து 251 ஸ்டாக்குக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணால் போதும். ஸோ ரியல் டைவர்சிஃபிகேஷனே அங்கே தான் இருக்குது. இது அடுத்த பாயிண்ட். அதுக்கு அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னதுன்னா இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஸ்மால் கேப் கம்பெனி விச் இஸ் 251 கம்பெனிலேருந்து ஸ்மால் கேப்புங்கிற கேட்டகரிஸ் பண்ணுறாங்க. 251 கம்பெனியுடைய மார்க்கெட் கேபிடலைசேஷன் வந்து 35,000 கோடி. யோசிச்சு பாருங்கள், 35,000 கோடி இருக்கக்கூடிய கம்பெனி வந்து சின்ன கம்பெனியா? அது நாளைக்கு எழுத்து மூடிடுவாங்களா? டெஃபினெட்லி நாட். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா அதில் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் க்ரோத்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேப் கம்பெனியுடைய க்ரோத்து 20-25%. வேற லார்ஜ் கேப்போடைய க்ரோத்து 10-12 திண்டாடுறாங்க. ஸோ த ஒன்லி டிஃப்ரென்ஸ் என்னென்னா ஸ்மால் கேப்பில் வந்து வாலட்டிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், மேலேயும் கீழேயும் போகிறது ஜாஸ்தியாக இருக்குங்க வழிய ரியலாக வந்து பணம் பண்ணணும் அப்படின்னதுனா ஸ்மால் கேப்பில் தான் பணம் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் நான் ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி ஐ ஷேர்ட் அ ட்வீட் இந்த எக்ஸ். அதில் நான் என்ன அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் ஸ்மால் கேப் ஃபண்டில் நான் எப்போ போட்டிருக்கேன்னா இப்போ போட்டிருக்கேன். மார்க்கெட் இன்னும் பீக் லெவலில் 10% டிஸ்கவுண்ட் இருக்கிற சமயத்தில் 3, 5, 7, 10, 15 இயர்ஸில் ஒவ்வொரு வருஷமுமே வந்து பார்த்திங்கன்னா 16-17% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. நான் ஒவ்வொரு வீடியோ எல்லாத்துலேயுமே சொல்கிறது என்னென்னா 13% நீங்கள் எதிர்பார்க்கலான்னு தான் சொல்கிறோம். ஸோ 16-17% ரியல் டைமில் ரிட்டர்ன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு கேட்டகிரி. ஐ எம் டாக்கிங் அபவுட் 13. அண்ட் அகெயின் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை பற்றி கவலைப்பட வேண்டாம். எஸ்பெஷலி லோவர் மிடில் கிளாஸ் அல்லது ஒருத்தருக்கு மணி கம்மியாக இருக்குன்னா அவங்களுடைய தேவை வந்து ஒரு 5 வருஷம் 10 வருஷம் அப்படின்னதுன்னா தாராளமாக ஸ்மால் கேப்பில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நிறைய பேருக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு பயமாக இருக்குது. ஸோ ஒரு லோ ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜினா என்ன சார் சொல்லுங்கள்? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரிஸ்க்னா முதல்ல என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். வாட் இஸ் ரிஸ்க்? ஓகே, அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வருவேன், நான் பணத்தை போடுறேன், பணத்தை போட்டுட்டு என்னுடைய மணி வந்து மேலேயும் கீழேயும் போகவே கூடாது. அதாவது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வந்து கம்மியாக இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய பர்சன் ஆர் மேலே வேணால் போகலாம், கீழே போகக்கூடாதுன்னா அவங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வரக்கூடாது. ஸ்டாக் மார்க்கெட்டுன்னு வந்துட்டால் மேலேயும் கீழே போயிட்டு தான் இருக்கும். ஓகே, எனக்கு வந்து இந்த வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்கணும், என்னுடைய தேவைகளும் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட கால அடிப்படை கிடையாது, ஸ்மால் டைம் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க நம்ம சொன்ன மாதிரி ஹைப்ரிட் ஃபண்ட்ஸில் வந்து மல்டி அசெட் ஃபண்ட், அக்ரெசிவ் ஹைப்ரிட் இந்த மாதிரியான ஃபண்ட்ஸில் வந்து அவங்க போட்டுக்கலாம். அதே சமயத்தில் இல்லை எனக்கு வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நான் பொறுத்துக்கிறேன், ஆனால் லாங் டேர்ம் தான் எனக்கு தேவை அப்படின்றதா இருந்ததுன்னா அந்த ரிஸ்க்கு அப்படிங்கிறது அவங்க மைண்டில் தான் இருக்கவே, ரியாலிட்டி அது மாதிரி இல்லை. ஸோ லாங் டேர்ம் யாரெல்லாம் வந்து ஒரு 3, 5, 7 வருஷம் இணைஞ்சு இருக்காங்க அப்படின்னதுன்னா அவங்க டெஃபினட்டாக நல்ல ரிட்டர்ன் பார்க்க முடியும். கீழே அப்பப்போ வந்ததுன்னா அதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா லாங் டேர்மில் வந்து டெஃபினட்டாக அந்த ரிட்டர்ன் நமக்கு கிடைக்கும். மார்க்கெட் பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி.